ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீக்லி விளாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சைவ மீன் குழம்பு. பாருங்கள், சாப்பாடு வச்சுட்டேன், பருப்பு வேக போட்டு வச்சுட்டேன். நம்ம அரிசி கழுவுன தண்ணியை வந்து நம்ம ரசம் வைக்கிறதுக்கு இப்போ சாம்பாருக்கு எல்லாம் பயன்படுத்தணும்னா நமக்கு இந்த கை கால் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு கிடச்சிதுங்க, அதையும் வேக போட்டு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அதையும் வேக போட்டேன். சாதம் வெந்துக்குச்சிங்க. நம்ம சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாதம் வடித்து விட்டுட்டேன். அதுக்கு இடையில் கொஞ்சம் ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரசத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம சின்னதாக கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்தாலே போதுங்க. மரவள்ளி கிழங்கும் வெந்துருச்சுங்க, நல்ல பாருங்கள் பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு. அதையும் எடுத்து வச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் களிக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் மாவுனா 3 கப்பு தண்ணி. களிக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லை 3/4 வச்சுக்கலாம். ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பார் வந்து நல்ல அளவுக்கு கரெக்டாக மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுட்டு வாழைப்பூவை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் இருக்க கல்லன்களி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் அரிஞ்சிட்டு என்ன பண்ணலான்னா மோர் தண்ணியில் அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த காரல் வாசம் இல்லாமல் இருக்குங்க. அது மாதிரி எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு களிக்கு தேவையான மாவை அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி களிக்கு வந்து கொதிச்சு வச்சுங்க. அதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மாவெல்லாம் கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணுங்க. கரைச்சிட்டு தண்ணி கொதிச்சு வச்சு அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டணுங்க. கிண்டிட்டு என்ன பண்ணணும்னா கட்டி வராமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படின்னா தான் வந்து களி கட்டி விழுகாமல் நல்லா இருக்கும். சாம்பாரும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சாம்பார்லேருந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்துச்சு அப்படின்னா சைவ மீன் குழம்பு ரெடி. களியும் வெந்துருச்சிங்க. பாருங்கள், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து சிம்மிலே வச்சு அடி பிடிக்காமல் இப்படி ஒன்றுங்க. களி மட்டும் எதுவுமே கொஞ்சம் கெட்டியான பாத்திரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. களி வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா தண்ணியில் கை வச்சு தொட்டு பார்த்துட்டு திரும்ப கையை நம்ம மாவை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. அவ்வளோதாங்க. களியும் சைவ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது ஏன்